என்னடா லவ்ல பிரச்சனை, லவ்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இவ்வளோ ஈஸியான விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ற நீங்க, எதுக்குடா லவ் பண்றீங்க? யார் யார் சொன்னா உனக்கு லவ் ஈஸின்னு? லவ் பண்ணி பாரு. அப்ப தெரியும் அதுல வர ப்ராப்ளம்ஸ் பத்தி. வந்துட்டான் லவ் ஈஸி மயிர்னு. என்னையா வேணும் உனக்கு? ஏங்க என்னைய திட்டுனீங்க? ஏன் சண்டை போட போறியா? அச்சோ! அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ஏதோ அழுகுற மாரி இருந்துச்சா, அத நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ, இல்ல ஏதாவது ஹர்ட் பண்ற மாரி சொல்லிட்டேனோன்னு தெரியல. அதான் கேட்கிறேன். இல்ல ஓகே தானே உங்களுக்கு? என் ப்ராப்ளத்தை நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? குட் கொஸ்டின். நீங்க ஏன் என்கிட்ட சொல்லணும்? ஆ ஏன்னா நான் உங்க ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தரேன். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாவது கிடைக்கும். இது 2மே இல்லன்னா, உங்களுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாரியாவது இருக்கும்ல? ஓ, அவ்வளோ பெரிய ஆளா? அடுத்தவன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தரீங்க? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு தான் கேட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா விடுங்க. ம். ஆ அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் இல்லன்னா, ஒரு ஐடியாவாச்சும் கிடைக்கும்ல? நான் உங்கள ஃபோர்ஸ்லாம் பண்ணல. ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு நெனைக்கிறேன். சரி, பொதுவா என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை? ஒன்று வீட்டில் இருக்கவங்களால இருக்கும், இல்லை உன்ன மாதிரி பசங்களால இருக்கும். எனக்கு ரெண்டாவது, உன்ன மாதிரி ஒரு பையனால. ஓ! லவ் மேட்டரா? அந்த கருமம் தான். உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா? சண்டையா? எங்களுக்குள்ள அது மட்டும்தான் இருக்கு. என்ன பண்றது? ஏங்க லவ்லாம் ஈஸிங்க. மயிர்ல ஈஸி. ஒழுங்கா எஞ்சி போயிரு. ஓகே, ஓகே. நான் போறேன். கூல் டவுன், கூல் டவுன். இந்தாங்க. எடுத்துக்கோங்க. என்ன விளாடுறியா? ஐயோ! சத்தியமா இல்லைங்க. எப்படியும் நான் போனதுக்கப்புறம் இப்படி தான் உட்காந்துருப்பீங்கன்னு தெரியும். அதான் கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். தெரியாதவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் லூசு கிடையாது. சரி ஓகே. இப்போ நம்ம நகை உடைஞ்சு அத நம்ம ஹர்ட் பண்ணுதுன்னா, அத நம்ம வெட்ட தானே பார்ப்போம். புடுங்கிலாம் எறிய மாட்டோம்ல. ஜஸ்ட் திங்க் இட். இப்போ என்ன சொல்ல வர? ஆ எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. இப்போ நான் சொல்றது உங்க லைஃப்க்கு வேணுமா, வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி சொல்லு, கேட்குறேன். சி இப்போ ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது ஒருத்தங்கிட்ட வர ஒரு ஃபீல். அது அவங்க பண்ற சில விஷயம் நமக்கு புடிச்சதுன்னா தான், அத நம்ம லவ்வுன்னே எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க நம்ம லைஃப்க்கு வேணுமா, வேணாமான்னு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைடே பண்றோம். அண்ட் அவங்களோட ப்ளஸ், மைனஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சண்டை ஆர் டவுட் இல்லன்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷனால தானே இப்போ உங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? இப்ப நமக்கு வர பிரச்சனைய என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி யோசிச்சு பார்த்திருந்தா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனா இங்க நம்ம அப்படி பண்றது கூட இல்ல. அப்புறம் எப்படி சால்வ் ஆகும் சொல்லுங்க? பட் அது கொஞ்சம் யோசிச்சிருந்தாலும், அதை எப்படி சமாதானப்படுத்தணும்னாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதையும் இங்க நெறைய பேர் பண்றதில்ல. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம், அந்த சண்டை வொர்த்தா இல்லையான்னு என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்ல. அட்லீஸ்ட் அவனே தப்பு பண்ணியிருந்தாலும், அவன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? அதுவும் இல்ல. இதுதான் இங்க மெஜாரிட்டி பிரேக்கப்க்கு ரீசனா இருக்கு. அப்பா, இவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட? இது என்ன உங்களுக்கு புதுசா? ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணது தானே? ஆ, இல்ல, புரியல. இல்ல, ஆல்ரெடி இந்த மாரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அத மீன் பண்ணேன். சரி, இப்போ இதே சிச்சுவேஷன் உனக்கு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதே தான் பண்ணியிருப்பேன். நானே போய் சாரி கேட்டிருப்பேன். பாத்தீங்களா? நீங்களே போய் சாரி கேட்பேன்னு சொல்றீங்க. ஆனா இங்க அது நடக்கலையே. அவங்க தான் வரணும்னு இல்லையே. நீங்களும் போயிருக்கலாம்ல. அவரு மட்டுமா லவ் பண்ணாரு? நீங்களும் தானே லவ் பண்ணீங்க. அகைன் நீங்க போய் அவர்ட்ட சாரி கேட்டிருந்தாலும், இந்நேரத்துக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும்ல. பட் நீங்க அங்க சாரி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆமா. அட்லீஸ்ட் நீங்க ஸ்டெப் எடுக்கலனாலும் பரவால்ல. அவருக்கு ஒரு சான்ஸாவது குடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஓகேன்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா, அங்க இருக்க வாட்டர் ஃபவுண்டன்ட்ட வெயிட் பண்றேன். வாங்க.